ப்ரைஸ் லார்ட். ஜீசஸ் ஐ2 காலில் பார்க்குற அநேக சகோதர சகோதரிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட சாட்சிகள் அதில் நீங்கள் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீசஸ் ஐ2 கால் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களோட மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இன்றைக்கி என்ன கொடுக்குறாரு சொன்னால், 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறாராம். யாருக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால் கவனிக்க வேண்டும். ரொம்ப கூர்ந்து இந்த வசனத்தை நம்ம கவனித்தோம்னா தான் அநேக ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதற்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி வருகிறது. சரி, நம்ம பார்ப்போம். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்ன கை கொள்ள வேண்டும், என்ன கை கொள்ள சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறாரு, என்னென்றே உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு ஸ்ரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறாரு, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து சூரியனை படைத்து அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்களையோ நிலாவையோ எல்லாத்தையும் நான் படைத்தேன். கீழே பூமியின் கீழே தண்ணீரிலும் கடலையும் உண்டாக்குறவர்களுக்கு ஒப்பான தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான மீனோ இல்லை அதுக்குள்ளே இருக்கிற எதுவும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, அதையோ சமுத்திரத்தையோ நீ என்ன பண்ணத தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு ஸ்ரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஏன் விசாரிக்கிறார் என்றால், அவரே தேவன், அவர் வானத்தை பூமியை படைத்திருக்கிறார். மேலே இருக்கிற வானத்தையோ கீழே இருக்கிற பூமியோ சமுத்திரத்தையோ அதில் உள்ளவைகளோ நமஸ்கரிக்கவோ செய்யவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. இது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அப்படி அல்ல, எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. எப்படிங்க நீங்கள் அவர் தான் படைத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? யோபில் வாசிக்கலாம், சங்கீதத்தில் வாசிக்கலாம், பேதுருல வாசிக்கலாம். இப்படி ஏகப்பட்டதில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினார் என்பதற்கான அடையாளங்கள் அப்படி இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது. அந்த 2000-4000 வருஷம் முன்னாடியே அவர் உருவாக்கப்படுறது, மழை எப்படி உருவாக்கப்படுகிறது எல்லாம் அவர் இதை வேதத்தில் பார்க்கலாம். பிரியமானவர்கள், அது ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அப்போ பாருங்கள், அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரி சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து. ஏன் எனக்கு அவருக்கு எரிச்சலாக இருக்குது? இன்றைக்கி நம்ம தாய் தகப்பனாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சே கேட்காம மற்றவங்க பேச்சை தான் கேட்கும்போது நமக்கு எவ்வளோ எரிச்சல் ஆகுது. அதை போல தான் அவர் படைத்தவரை நம்ம மறந்து படைப்புகளை பார்க்கும்போது அவருக்கு எரிச்சலாக இருக்கிறதாம். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை, இப்போ அவரை நான் பகைக்கிறேன்னா என்னோட அக்கிரமத்தை பிள்ளையெடுத்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறாராம். எனக்கு தெரிஞ்சே நான் இதே தவறு செய்து கொண்டே இருப்பேனா அந்த பாவம் அது அவ்வளோ பெரிய பாவமாக பாருங்கள் பிரியமானவர்களே. இது ஏதோ நான் ஒரு மத மாற்றத்துக்கோ இல்லை நீங்கள் உடனே இன்றைக்கே இயேசுவை கொண்டு விட வேண்டும், நீங்களே இப்போவே இந்த மதம் மாற்றுகிறது அல்ல, நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போ பாருங்கள், 3 விசாரிக்கிறவராக இருக்கிறாராம். அதே அவரிடத்தில் என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். சும்மா அவரோட நாமத்தை மன்னிக்கும் தவறாக என்ன பண்ணிடக்கூடாது,
வந்து வீணில் வழங்கி விடக்கூடாதான். பாருங்க அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இந்த வார்த்தை வந்து ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ இல்லை அவர் அறிந்து வந்தவங்களுக்கோ மாத்திரம் இல்லை, இதில் படிக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த வசனத்தை எடுத்தேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக. 6 நாளை நீ வேலை செய்து உன் கிரிகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. நீ எல்லா வேலையும் செய், எல்லா வேலையும் பண்ணு, எல்லாம் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியக்காரங்க வந்து அநேக கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ஆனால் இதில் நான் பார்க்கும் பொழுது இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமில்லை, இந்த உலகம் முழுவதுமாக இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை உலகம் முழுவதுமும் உலகத்தை படைத்தவர் சொல்லுகிறார். உலகம் முழுவதுமாக இருக்கிறவர்களுக்கு உலகத்தை படைத்தவர் சொல்லுகிறார். 6 நாளை நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ, இதை தான் கவனிக்கணும் நம்ம, 7ஆம் நாளோ உன் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற யாது இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும். அந்நியன் யார்? எனக்கு வேணாங்க இயேசு, நான் அவரை சிலுவையில் யாரையே சொல்கிறேன், அவர் என்னை ரத்தம் சிந்த சொன்னா, எனக்கு ஜீவனை கொடுக்க சொன்னா கேட்டுட்ருக்காங்க பாருங்கள். அந்த அந்நியனுக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரா? ரத்தம் சிந்தியிருக்கிறார். வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், நீ இளைப்பாறுவது போல் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்வு நாளிலே எல்லாருமே ஆசரிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இவ்வளோ பெரிய ஆடு மாடோ அல்லாட்டா வேலைக்காரனோ வேலைக்காரியோ உன்னோட பிள்ளைகளோ குமரனோ குமரத்தையோ மகனோ மகளோ யாராக இருந்தாலும் உன் பக்கத்திலே இருக்கிற அந்நியனானாலும், இதுதான் போட்டு, வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்த நாளிலே நீ இளைப்பாறுவது போல் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரன் இளைப்பாற வேண்டும். அப்போ இது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஒரு தாயாரை வந்து பூ விற்கிறாங்க ஒரு அம்மா, பூ கட்டி விற்கிறாங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு இவங்க ஹெல்ப்பராக இருக்காங்க ஒரு அம்மா. அவங்க 2 பேரும் ஒரே ஏஜாக தான் இருப்பாங்க, வயசானவங்க. மாமியார் பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த அம்மாவே பூ விற்கிது, அதுக்கு ஹெல்ப்பர் இந்த அம்மா. அதில் என்ன வருமானம் வரை இதுக்கு இந்த அம்மாவுக்கு காசு கொடுக்க முடியும்? அப்போ நீங்கள் வந்து அவங்க டெய்லி வந்து எங்கேயோ இருந்து வந்து அந்த பூ கட்டி விற்கிறவங்களுக்கு ஹெல்ப்பர் வேலை செய்யுது. அப்போ நான் கேட்டேன், அம்மா இந்தாங்க ஏசு உங்களை நேசிக்கிறாரு அப்படி சொல்லி நான் கொடுத்த உடனேம்மா என் மாமியார் அந்த ஏசப்பா தாம்மா அவங்க வந்து வணங்கினாங்க. நல்லா இருந்தோம்மா, நான் அந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் சாமியே இல்லைன்னு வந்துட்டேன். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேம்மா, வாழலாமா வேணாவா அப்படின்னு. அவர் வேணான்னு சொன்னதுனால கஷ்டப்படுறேன்றதுக்காக படுவாங்கன்னு நான் அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கஷ்டத்தை நீக்க வந்த கடவுள், ஆனால் நம்ம உதறிட்டு வந்துடுறோம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் அதனால் நான் கஷ்டந்தான் படுறேம்மா, லாபம் இல்லை, நஷ்டம்தான் எனக்கு, நான் அங்கேருந்து வந்ததுனால எனக்கு நஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி அந்த 50 ரூபாவோ அது 100 ரூபாவோ எப்படியும் எனக்கு தெரியாது. அந்த காசுக்கு அவங்க மெயின் ரோடு அண்ணாண்ட இருக்காங்க, அண்ணாண்டேருந்து இன்னாண்ட வராங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 1.5 கிலோமீட்டராவது நடந்து வருவாங்க. எனக்கு கம்மியாக ஒரு 2 கிலோமீட்டராவது நடந்து வருவாங்க. அந்த 100 கொடுக்குதோ அந்த அம்மா 200 கொடுக்குதோ எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, அந்த அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன், யாருக்கு நஷ்டம்? அப்போ எல்லார் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அவரே தேவன் என்று அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை ஏங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டு பாருங்கள், யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த வியாதி சுகமே ஆக்க முடியாதுன்ட்டாங்கங்க, சர்ச்சுக்கு போய் தாங்க சரியாச்சு. ஐயோ யாரும் மந்திரம் பண்ணிட்டாங்க, எங்கெங்கேயோ போனுங்க சரியாகலைங்க, இங்கே போய் தாங்க சரியாச்சு.
என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப தரித்திரமாக இருந்தேன். நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். பிரியமானவர்களே, அவரிடத்துல போன பிறகுதான் நான் கொடுக்கும்படியான என் வாழ்க்கையை மாற்றி போட்டார். எங்கள் வீட்டுக்கார ஹேண்டிகேப்டு, நான் வரல கிடையாது. 2 ஆம்பளை பிள்ளைங்க எனக்கு. நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் செய்த. பெரிய கம்பெனியில் நான் வேலை கேட்டேன், கொடுத்தாரு. என் சம்பாத்தியம் பூரா என்னோடய சீட்டு பணமாக இருக்கட்டும், என்னோடய பிஎஃப் பணமாக இருக்கட்டும், வந்து இது என்ன சொல்கிறது, என்ன எந்த சம்பள பணமாக இருக்கட்டும், போனஸில் வாங்கின நகையாக இருக்கட்டும், எல்லாமே என் தாயார் குடும்பங்களுக்கு அவங்க கஷ்டத்துக்கு நான் கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் வைத்தார். அவங்க கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் என்னோடய பணம் நகை உதவிச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு கொடுக்கும்படியாக தான் என்னை ஆண்டவர் வைத்தாரே தவிர எங்கேயும் போய் என்னை ஆண்டவர் வாங்கும்படியாக எனக்கு இருந்துச்சு. இத்தனைக்கும் ஹேண்டிகேப்டு புருஷன் எனக்கு. இத்தனைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தேன், அவங்க சொந்த வீட்டில் இருந்தாங்க. இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன். ஆனாலும் எனக்கு இடம் வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கேன். என் மாமியார் வீட்டில் வீடு கட்டியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரை தேடுகிறவர்களுக்கு நம்மளை யார் குறைக்கணும்னு நினைச்சாலும் அவரை நம்மளை குறைக்க விட மாட்டார். அப்போ இது எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. உன் வாசலில் இருக்கிற அந்நியனான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அவனும் கர்த்தருக்குள் அந்த ஓய்வு நாள் என்ன பண்ண ஆசரிக்க வேண்டுமாம். அப்படி ஆசரிக்கும் போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடி செய்ய சமாதானமாக இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். சுகித்து நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படிக்கு உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்கணும். இன்றைக்கு பின்மாற்றத்தில் போனவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். மனமாறாமல் இருந்து மறித்தவர்கள் எனக்கு தெரியும். அவங்க கதவை தட்டி தட்டி கூப்பிட்டோம், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்குது, வாங்க ஆண்டவர் சுகம் தரும். அவர்கள் என் தட்டுகிற சத்தத்தை கேட்காமல் கதவு திறக்காமல் இருந்து பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, யாரும் கஷ்டப்படுறதுக்காக நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு வரவில்லை. மாறாக சமாதான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் பாவ சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிரியமானவர்களே, இதை பார்க்குற கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம், நான் வேதத்தில் உள்ளதை அப்படியே நான் உங்களுக்கு காமித்து கொடுக்குறேன். இதை வேதத்தை மறைச்சி நான் பேசலை, அப்படியே நான் காமிக்கிறேன். படிங்க, பாருங்கள். நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை தரங்கள் மாற்ற உங்களுக்கு உங்கள் ஆசைப்படுகிறீர்களா? கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இப்போ தானே ஆண்டவருக்குள்ளே வந்துட்டுருக்கேன்றீங்களா? நம்புங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை பற்றி நம்ம சொல்லணுன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் மிக 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 நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நானும் அதனால தான் இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்த தேவன் நம்ம குடும்பங்களை எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார் என்பதற்காக தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை கேட்காவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்டு பயன்பெற வேண்டும். கேட்டால் தான் பயன்பெற முடியும். யார் கரத்தில் இருக்கிறது? எல்லாம் உங்கள் கரத்திலே இருக்கிறது. உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.